طيبة يا طيبة يا دوا العيانة اشتقنا لك والهوى نادانا والهوى نادانا. طيبة طيبة you're the cure and the healing. We make you so much and hope to see you. We hope to see you. لما صار المركب نساني صاروا الدمعي ما جفاني. السلام عليكم ورحمة الله وبركاته. ஐபுவான் இந்த அமர்வுக்காக விசேட பிரதிநிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற பொத்துவேல் கோட்ட கல்வி பணிப்பாளர் அவர்களையும் எமது பாடசாலையின் அதிபர் அவர்களையும் மற்றும் பொத்துவேல் போலீஸ் அதிகாரி அவர்களையும் அல்லா மாணவர் பார்லமன்றத்துக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். அமைச்சருக்கான நேரம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த அல்-அக்ஸாவின் முதலாவது மாணவர் பார்லமன்றத்தின் 2வது அமர்வில் எனக்கு பேச வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வருகை தந்திருக்கின்ற கோட்ட கல்வி பணிப்பாளர் அவர்களையும் போலீஸ் பிரிவு பணிப்பாளர் அவர்களையும் எமது கல்லூரி முதல்வர் மற்றும் பிரதி அதிபர் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் அனைவரையும் விழித்தவனாக எனது பேச்சை ஆரம்பிக்கிறேன். இந்த அல்-அக்ஸா பாடசாலையின் முதலாவது மாணவர் பார்லமன்றத்தின் முதலாவது பிரதமர் என்ற வகையிலும் அழகிய பண்புகளையும் ஒழுக்கமான மாணவர்களையும் கொண்ட பாடசாலையாக மாற்றி அமைத்த பாடசாலை முதல்வர் அவர்களால் நியமிக்கப்படுகின்ற முதலாவது பிரதமர் என்ற வகையிலும் எமது கல்லூரி முதல்வருக்கு நன்றியை தெரிவித்து நான் இன்று கௌரவ சபையின் மாண்புமிகு உறுப்பினர்களின் முன்னால் தாழ்மையுடனும் ஆழ்ந்த பொறுப்புணர்வுடனும் கௌரவத்துடனும் உரையாற்ற நிற்கிறேன். என் மீது பெரும் நம்பிக்கை கொண்டு இப்பெரும் பொறுப்பினை என்னிடம் ஒப்படைத்தமைக்காக மீண்டும் எமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் அவைக்கும் ஏனைய பாடசாலை மாணவர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை முதற்கண் தெரிவித்து விரும்புகின்றேன். இந்த பாடசாலையை எவ்வாறெல்லாம் மாற்ற முடியுமோ அவ்வாறெல்லாம் மாற்றுவேன். இதற்காக உங்கள் ஒத்துழைப்பையும் வழிகாட்டல்களையும் நட்புறவையும் நான் நேர்மையுடன் எதிர்பார்க்கிறேன். இப்பணிகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற என்னுடன் இணையுங்கள் என கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பிரதமர் பதவியானது எனது வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மற்றும் ஒரு புதிய விடயமாகும். இந்த வாய்ப்பை நான் மிகவும் நல்லதொன்றாக ஏற்று இந்த பாடசாலையில் உள்ள ஏனைய மாணவர்களின் நன்மைக்காக என்னால் முடியுமான வரை உழைப்பேன். எமது பாடசாலையை எடுத்துக்கொண்டால் பல மதத்தவர்கள் கற்கின்ற பல ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற ஒரு தளமாக காணப்படுகின்றது. இந்த பல மதத்தவர்களது கலாச்சாரங்களும் பலவனவாக காணப்படுகின்றன. இந்த கலாச்சாரங்களை பாதிக்காத வகையில் நான் எனது நடவடிக்கைகளை முன்னெடுப்பேன் என்பதையும் அறிய தருகின்றேன். Time for Education Minister. இக்கல்லூரியின் அதிபருக்காக உரையாற்றுவதற்கு 10 நிமிடம் வழங்குகின்றேன். மற்றும் பிரதம மந்திரி அவர்களே மற்றும் அமைச்சர்களே, ஏனைய உறுப்பினர்களே, இந்த நிகழ்வுக்கு விசேட பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற நமது கோட்டத்தின் பணிப்பாளர் ஜனாப் அசீஸ்வர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ரஃபீக் ராஜ் விசாநாயக் அவர்களே மற்றும் ரஃபீக் ராஜை சேர்ந்த அஜித் அவர்களே மற்றும் நமது பாடசாலையின் பிரதி அதிபர் அவர்களே, ஆசிரியர்களே, அனைவருக்கும் அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்வுவான். இன்றைய நிகழ்வு
எமது பாடசாலையின் மாணவர் பாராளுமன்ற 2வது அமர்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிகழ்வு எமது சுருக்கமாக சொல்ல போனால் நான் நீண்ட காலமாக இவ்வாறான ஒரு அமைப்பு ஒன்று நடைபெற வேண்டும். இந்த மாணவர் பாராளுமன்றம் நடைபெற வேண்டும். மாணவர் பாராளுமன்றம் நடைபெறுவதன் மூலம் எமது பாடசாலையில் உள்ள குறை நிறைகள் நல்ல விடயங்கள் அனைத்தும் மாணவர் ஊடாக வெளியாகும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அவர்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் மாணவர் ஊடாகவே அது நிறைவு செய்யப்படும் என்பதில் இந்த நிகழ்வின் மூலம் எதிர்காலத்தில் எடுத்துக்காட்டப்படும் என்பதிலும் எவ்வித ஐயமும் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மாணவரும் இங்கு நடைபெறுகின்ற தங்களுக்கு வழங்கப்படுகின்ற அமைப்புகள் மூலம் அந்த குறைகளை அவர்கள் வெளிப்படுத்தி எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் குறைகளை வெளிப்படுத்துகின்ற போது அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் அதனை சீர் செய்வதற்கேற்ற வகையில் இங்கு சகல திட்டங்களையும் இவர்களால் திருத்தப்பட்டு அது அதிபருக்கு வழங்கப்படும். அதிபர் அதை ஆசிரியர் கூட்டத்தில் எடுத்துரைத்து அந்த குறை நிலைகளை அங்கு அலசி ஆராயப்பட்டு அந்த விடயங்கள் சீர் செய்வதற்கு ஆவண செய்யப்பட வேண்டும். கோட்டக்கல்வி பணிப்பாளருக்கான உரையை நிகழ்த்துவதற்காக 10 நிமிடம் ஒதுக்குகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த அல் அக்ஸா வித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்ற கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த மாணவர் பாராளுமன்றத்தின் பிரதம அமைச்சர் அவர்களே, ஏனைய கௌரவ அமைச்சர்களே, பிரதி அமைச்சர்களே, மாணவர் பாராளுமன்ற கௌரவ உறுப்பினர்களே, இந்த பாடசாலையின் அதிபர் அவர்களே, பிரதி அதிபர் அவர்களே, ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, இன்று உங்களது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த பொத்துவில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் பிரதிநிதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐபோவான். உண்மையிலேயே இன்றைய நிகழ்வு இந்த பாடசாலையின் சரித்திரத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைய வேண்டும், அமையக்கூடிய ஒரு நிகழ்வாக இங்கு காணப்படுவதனையிட்டு நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் இந்த பாடசாலையின் அதிபர் அவர்களும் இந்த பாடசாலையின் ஆசிரியர் குழாமும் ஒன்று சேர்ந்து ஒருமைப்பட்டு ஒற்றுமையாக இருந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மையிலேயே எங்களுக்கு மிகவும் மன மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது. நான் இப்படியான நிகழ்வுகளில் பங்கு பற்றும் முதலாவது ஒரு நிகழ்வாக எனக்கு இந்த நிகழ்வு காணப்படுகின்றது. உண்மையிலேயே அந்த வகையில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நான் உங்களது முயற்சியை கண்டு நான் உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். வெப்சைட் ஓபன் நெக்ஸ்ட். இதனை திறந்து வைப்பதற்காக கோட்டக்கல்வி பணிப்பாளர் அவர்களை அழைக்கிறோம். I know I'm waiting for something to happen to me. This waiting comes with trials and challenges. Nothing in life is free. That somehow you tell me out aloud that on that day I'll be okay. But we'll never know, 'cause that's not the way it works.
help me find my way. My Lord, show me right from wrong. Give me light, make me strong. I know the road is long, make me strong. Sometimes it just gets too much. I feel that I've lost touch. I know the road is long, make me strong. I know I'm waiting, yearning for something known only to me. This waiting comes with trials and challenges. Life is one mystery. I wish that somehow you'd tell me out of love that on that day you'll forgive. But we'll never know, 'cause that's not the way it was. I beg for your mercy. My Lord, show me right from wrong. Give me light, make me strong. I know the road is long, make me strong. Sometimes it just gets too பௌதீக வள அபிவிருத்தி அமைச்சுக்கான தனது உரையை நிகழ்த்துவதற்காக 5 நிமிடம் ஒதுக்குகின்றேன். அபிவிருத்தி அமைச்சர் என்ற உயர்ந்த பதவிக்கு மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவு செய்தமைக்கும் முதலில் இறைவனுக்கும், அடுத்தபடியாக பிரதம மந்திரிக்கும், அமைச்சர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாசாலைக்கிடையிலான நட்புறவை கட்டியெழுப்புதல் மற்றும் அபிவிருத்தி அமைச்சருக்காக தனது உரையை நிகழ்த்துவதற்கு 5 நிமிடம் ஒதுக்கினேன். முதலாவது லக்ஸா மாணவர் பார்லமன்றத்தின் 2வது அமர்வில் எனக்கு பேச வாய்ப்பு தந்தமைக்கான நன்றி. நான் இந்த லக்ஸா மாணவர் பார்லமன்றத்தின் பாடசாலைகளுக்கு இடையிலான நட்புறவை கட்டியெழுப்புதல் கடமை புரிய நியமித்த கல்லூரி முதல்வர் மற்றும் அமைச்சர் சபை மற்றும் அனைத்து மாணவர்களுக்கு நன்றி. இந்த பணியை நான் மிகவும் நேர்த்தியாக செய்வேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமரின் வேண்டுகோளுக்கிணங்க எதிர்வரும் 2014 ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று அல்-அக்ஸா பார்லமன்றம் ஒத்திவைக்கப்படுகின்றது. நன்றி.